எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரோசா செடிக்கு நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு பொருளைத்தான் என்ன உரமாக கொடுக்க போகிறோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிற உரத்தை கொடுக்கறதுனால ரோசா செடி நல்லா வேர் பிடிச்சி நல்லா படர்ந்து வரும். மொட்டு நிறையா அரும்புகள் வைக்கி பூ நல்லா பெருசு பெருசாக பூக்கும். நீங்கள் வாங்கி வச்ச செடி இப்படியே பூக்காத இப்படியே இருக்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த உரத்தை கொடுத்தா நல்லா தளிர் விட்டு நல்லா பூ வரும். நம்ம சேனலில் இந்த ரோசா செடிக்கான டிப்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை தொடர்ந்து பாருங்க. இன்றைக்கி என்ன உரம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே இருக்கிற வெந்தயத்தை ஒரு 10 ரூபா அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கிட்டால் போதும். இன்றைக்கி அந்த வெந்தயத்தை ரோசா செடிக்கு உரமாக கொடுக்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி இந்த வெந்தயத்தை ரோசா செடிக்கு உரமாக கொடுத்தா நிறையா பூ பூக்கும். நம்ம சேனலில் போடுற உரத்தை தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற ரோஜா வந்து வெள்ளை பட்டன் ரோஜா. இதே மாதிரி நிறைய கலர் கலராக இருக்குது. இந்த பட்டன் ரோஜா வெரைட்டி நிறைய வாங்கினீங்கனாலும் நிறைய பூ பூக்கும். இந்த மாதிரி ரோஜாக்கள்லாம் நீங்கள் நிறையா அதிகமாக வாங்கி வைங்க. உங்கள் தோட்டத்தையும் பார்க்குறக்கு அழகாக இருக்குது. பூக்களும் நிறையா பூக்கும். நீங்கள் இப்போ முதல்ல ரோசா செடி வாங்கி வைக்கலாம்னு ஆசைப்படுறீங்க. இந்த வகை வாங்கி வச்சால் நிறையா பூ பூக்கும். இதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சுலபம். பாருங்கள், இப்போ நாங்கள் வெந்தயம் வச்சுருந்ததை இப்போ எடுத்து பவுடராக பண்ணி அரைச்சிக்கிட்டோம் மிக்சியில் போட்டு. அதுக்கப்புறமா 5 ரூபா 3 ரூபா சொன்ன எடுத்துக்கோங்க. இல்லைனாலும் வீட்டில் இருக்கிற டீ தூளை 3 ஸ்பூன் கலந்துக்குங்க. இதை கட் பண்ணிவிட்டு அரைச்ச வெந்தய பவுடரோடு இதை கலந்துக்கணும். இது ரெண்டையும் ஒன்றா போட்டு கலக்கி ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து கலந்துக்கிற மாதிரி நல்லா கலக்கணும். இப்போ டீ தூளையும் வெந்தய பவுடரையும் கலக்கிறதுனால இதில் வந்து பாஸ்பரம், பொட்டாசியம், கால்சியம் எல்லா சத்தும் நிறையா சத்துக்கள் இதில் கலந்துருக்குது. உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மண்ணை நல்லா கிளறிக்கணும். இந்த மண்ணை கிளறி விடுறதுனால களைச்செடி இருந்தாலும் போயிடும். சிறு சிறு செடியை முளைச்சிட்டு இருக்கிறதும் எல்லாம் போயிடும். செடிக்கும் நாம் கொடுக்குற உரம் வந்து வேருக்கு நல்லா கீழே நல்லா புது புதுன்னு இருக்கிறதுனால கிளறி விட்டால் புது புதுன்னு இருக்குது. அதனால் வேர்க்க கீழே போய் நல்லா சத்து கொடுக்கறதுனால நிறைய அடியிலிருந்தே நல்லா கணுவு பிரியை கொழுந்து வரும். செடியும் படந்த மாதிரி வரும். அதுக்காகத்தான் இப்படி நல்லா கிளறி விடுறது. தண்ணி விட்டாலும் நல்லா புது புதுன்னு செடிக்கு போய் சேரும். இப்போ நம்ம தயாரித்து வச்சுருந்த உரத்தை இப்படி பெரிய ஸ்பூனாக இருந்தனா 1 போதும். சின்ன ஸ்பூனாக இருந்தால் செடி சுற்றி 2 ஸ்பூனும் போட்டு விடுங்க. இது பூ நிறைய பூத்திருந்தாலும் பூவை பொரிச்சிட்டாலும் மறுபடியும் இதை போட்டதுனால நிறையா துளிர் வரும். செங்கொழு தான் வரும் நல்லா. இப்போ இந்த உரத்தை போட்ட முறுப்பாடு மறுபடியும் சுற்றி வர நல்லா மண்ணை கிளறி விடணும். அப்போ தான் நல்லா வேருக்கு போய் இது கிடைக்கும் தண்ணி ஊற்றுற போது. இப்போ இந்த ரோசா செடி பூத்து முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த பூக்களை எல்லாம் பொரிச்சிட்டு இந்த உரத்தை கொடுப்போம். நறுக்கிட்டு இப்படி இலைய நல்லா மேலே இருந்து ஒரு ரவுண்டு இலைய பொரிச்சிட்டிங்கன்னா நல்லா தளிர் விட்டு வரும். இப்போ இந்த ரோசா செடிக்கும் நம்ம தயாரித்த உரத்தை கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த உரத்தை கொடுத்த முற்பாடுமா இதே மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ எங்கள் கையில் இருக்கிறது மீளமிலா. இது வந்து 1 லிட்டருக்கு 10 ml கலந்தா போதும். இப்போ நாம் உரங்கெடுத்த செடிக்கு மீனமில தண்ணியை 2 செடிக்கும் ஊற்றிடலாம். மீதி இருக்கிறத எல்லா செடிக்கும் ஊற்றிக்கலாம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தனா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.